உலகமெங்கும் வாழ்கின்ற தீபம் நேயர்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய தினம் எமது சைவ பண்டிகைகளிலே ஒரு சிறப்பான பண்டிகை என்று சொல்லக்கூடிய தீபாவளி நல்நாள். இந்த தீபாவளியினுடைய சிறியொரு விளக்கத்தை கூறிக்கொண்டு இந்த சிறந்தொரு பட்டிமன்றத்தை இந்த நல்நாளிலே தொடங்கியிருக்கிறார்கள். தீபாவளி என்பது நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா அழித்த நாள்னு சொல்கின்றோம். அதாவது நாங்கள் ஏன் அன்றைய தினம் பண்டிகையாக கொண்டாடுகின்றோம் அல்லது ஆலயங்களுக்கு செல்கின்றோம் என்றால், அந்த தீபாவளியிலே நரகாசுரன் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு இருக்கின்ற தீய குணங்கள், தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் எல்லாம் கொண்ட ஆணவம் கொண்ட அந்த நரகாசுரன் அழிக்கப்பட்டதை ஞாபகப்படுத்தி நாங்களும் எங்களுக்கு இருக்கின்ற தீய குணங்கள் எல்லாத்தையும் அழித்து அன்றைய தினம் எண்ணெய் தோய்த்து சிறப்பான புது ஆடைகளை அணிந்து ஆலயத்துக்கு சென்று எங்களுடைய தீய குணங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் விழாவாக கொண்டாடுறதே தீபாவளி நாள். இந்த அருமையான இந்த நன்னாளிலே இங்கே தீபம் தொலைக்காட்சியினூடாக சிறந்தொரு பட்டிமன்றத்தினை இங்கே நடாத்த இருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றத்திலே ஒரு விஷயம் என்னவென்றால், இன்றைய சமூகத்தில் இன்றைக்கு அன்றையும் சரி இன்றையும் சரி சமூகத்திலே எது நடக்கின்றதோ நிஜமாக நடந்து கொண்டிருக்கோ அதை பற்றி ஆராய இருக்கிறார்கள். இந்த தலையங்கத்தினே ஆராய்கின்ற போது இது உண்மையாகவே இன்றைய காலகட்டத்துக்கு கூடுதலாக பொருந்தக்கூடியது, அன்றும் பொருந்தக்கூடியது, இன்றும் பொருந்தக்கூடியது. அப்படி ஒரு மிக அருமையான தலையங்கத்தினை இங்கே பேச்சாளர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள். சமுதாய வாழ்வில் விஞ்சி நிற்பது உண்மையா பொய்யா? இந்த சமுதாயம் என்றது நாங்கள் உலகத்திலே வாழ்கின்ற எல்லோரும் ஒவ்வொரு குடும்பங்கள் சேர்ந்து பல கிராமமாகி கிராமத்திலிருந்து நாடாகி இப்படி வாழ்கின்ற ஒரு குடும்பத்திலே அல்ல ஒரு நாட்டிலே எத்தனை வகையான உண்மைகள் இருக்கின்றது, எத்தனை வகையான பொய்கள் இருக்கின்றது என்ற கருத்தையே இங்கே பட்டிமன்றத்துக்கு எடுத்திருக்கார்கள். ஒவ்வொரு மனிதருடைய இலட்சியத்திலையும் பார்க்கின்ற போது நாங்கள் ஏதோ ஒரு இலட்சியத்தை அடைய வேண்டும், ஏதாவது எண்ணத்தை அடைய வேண்டும், அல்லது எங்களுடைய குறிக்கோள் என்பதற்காக நாங்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே யாருமே பின்னுக்கு வருகின்ற விளைவுகளை பார்ப்பது சரியான அரிது. அவர்கள் தங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்றதுக்காக ஓடிக்கொண்டு எவ்வளவு வேகமாக ஓடியிலுமோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஓடும்போது அவர்கள் யாருமே பிரேக்கும் பிடிப்பதில்லை, கால் பிரேக்கும் பிடிப்பதில்லை, கேன் பிரேக்கும் பிடிப்பதில்லை. ஏனென்றால் தங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அந்த இலக்கு எப்போது அவர்கள் அந்த கேள்விகள் எப்போது வரும் என்றால், ஒருவர் தன்னுடைய முயற்சியினாலே இயலாத கட்டத்தினாலே அல்லது தன்னுடைய இயலாமத்தன்மை அல்லது தன்னுடைய இலட்சியத்தை அல்ல இலக்கை அடைய முடியாத சந்தர்ப்பத்திலே அவருக்கு பல கேள்விகள் இருக்கின்றது. அப்போது என்ன கேள்விகள் என்றால், தன்னுடைய வாழ்க்கையிலே தான் ஓடிய ஓட்டத்திலே எவ்வளவு உண்மைகள் இருக்கின்றது, எவ்வளவு பொய்கள் இருக்கின்றது உணரவளிக்கிறோம். அப்போது அதிலும் அந்த தங்களுடைய இலக்கு என்பது, அதாவது குழந்தைகள்னு சொன்னால் பிள்ளைகளுக்காக கஷ்டப்படுகின்ற ஒருவர் அந்த பிள்ளைகளாலே தங்களுக்கு பலன் கிடைக்காத சந்தர்ப்பத்திலே இவ்வளவு தானும் தாங்கள் காலத்தை வீணாகி என்ற கேள்விகள் எல்லாம் வரும். அப்படி எழுகின்ற போதுதான் இதில் எது உண்மை பொய் நடந்ததுன்னு சொல்வார்கள். உண்மையாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், பொய்யாக வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், உண்மையாக வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், பொய்யாக வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைய குடும்பங்களிலும் சரி, வேலையிடங்களிலும் சரி, அல்ல ஒரு சமுதாயத்திலும் சரி, ஏனைய கலை நிகழ்வுகளும் சரி, கோயில்களும் சரி, எங்கே என்றாலும் எவ்வளவு உண்மை இருக்கின்றது, எவ்வளவு பொய் இருக்கின்றது, ஒவ்வொருடைய மனதிலும் பல கேள்விகளோடு இருக்கின்றது. அப்படி ஒரு அருமையான பட்டிமன்றத்தினை இந்த தீபாவளி நன்னாளிலே இளைஞர்களும் முதியோர்களும் மூத்தோர்களும் சேர்ந்து எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பட்டிமன்றத்திலே எனது இடதுபுறத்தில் இருப்பவர்கள் உண்மை என்று சொல்கின்ற அணியினராக தங்களுடைய கருத்துக்களை கூற வந்திருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திலே சமுதாய வாழ்க்கையில் விஞ்சி நிற்பது இந்த உண்மை என்ற அணியிலே இங்கே கூறுவதற்காக நல்ல ஒரு அறிவிப்பாளன், நல்ல ஒரு பேச்சாளன் திரு முகுந்தன் அவர்கள். அவரை தொடர்ந்து இங்கே அடுத்ததாக உண்மை என்ற ஒரு கருத்தை சொல்வதற்கு சிறந்த ஒரு ஆசிரியர், ஈழத்திலே ஆசிரியராக கல்வி கற்பித்தவர், இன்று பல மேடைகளில் தனது பேச்சாற்றலால் திறமை கொண்டு பேசி வருகின்றவர் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு கேதீஸ்வரன் அவர்கள். அவர் தொடர்ந்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தவர், இந்த தொலைக்காட்சியின் ஊடாக பேசியிருக்கின்றவர், ஒரு சிவில் இன்ஜினியர். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சில உண்மைகளை இங்கே கூறுவதற்காக வந்திருக்கிறார் திரு ஆதித்தன் அவர்கள். இங்கே இல்லை, இந்த சமுதாயத்திலே வாழ்க்கையில் எல்லோரும் பொய்யாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உண்மை என்றதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ரீ பத்மன் அவர்கள்
பொய் என்ற தலையங்கத்திலே இங்கே வாதிடுவதற்காக வந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து தம்பி நல்லொரு இளங்கலைஞர் பேச்சாளர் ஸ்ரீ ஜெயராம் அவர்களை தொடர்ந்து சிவாந்தி சுசீந்திரன் அவர்கள் தன்னுடைய பொய் என்றதை கூற வந்திருக்கின்றார். இவரை உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நல்லொரு ஊடக பேச்சாளர், ஊடகவியலாளர், நல்லொரு தமிழிலே ஆர்வமிக்கவர். வாழ்க்கையிலே பொய் தான் விஞ்சி நிற்கின்ற கருத்தை கூறுவதற்காக வருகின்றார். ஆகவே தங்களுடைய கருத்துக்களை மிக ஆணித்தரமாகவும் தங்களுடைய விளக்கங்களையும் கூறியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு நான் இந்த பட்டிமன்றத்திலே நடுவர் என்ற ரீதியிலே ஒரு கருத்தை சொல்ல வேண்டும். இந்த உண்மை பொய் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் யாருமே ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய மனதை புண்ணாக்க வகையிலே இந்த உண்மை பொய் என்ற சமுதாய வாழ்விலே நீங்கள் எவ்வளவு விஞ்சிருக்கின்ற கருத்து சொல்வதற்காக இங்கே சிறந்த ஒரு பேச்சாளர்கள் இந்த இப்படி ஒரு தலையங்கத்திலே இந்த பட்டிமன்றத்தை செய்வதிலே உண்மையாக ஒரு சிறப்பு, எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையிலே இப்போது பட்டிமன்றத்தினை சமுதாய வாழ்க்கையில் விஞ்சி நிற்பது உண்மை என்று சொல்வதற்காக திரு முகுந்தன் அவர்கள் இங்கே தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றார். வாங்க முகுந்தன். பாடையில் படுத்தூரை சுற்றும் போதும் பைன் தமிழின் அழுக்குறலை கேட்டல் வேண்டும். ஓடையில் என்சாம்பல் கரையும் போதும் ஒன் தமிழே சலசலத்து ஓடல் வேண்டும். தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கங்கள். நேயர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் நெஞ்சங்களுக்கும் என் தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொலல். திருக்குறளில் 291வது குறளாக வாய்மை எனும் அதிகாரத்தின் கீழ் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட ஒரு குறள். அதாவது எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு விளைவிக்காதவாறு சொற்களை பேசுதலே உண்மையான வாய்மை என்று திருவள்ளுவரால் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மை எனும் பதம், அதாவது வாய்மை எனும் சொல். அதாவது அப்படிப்பட்ட ஒரு வாய்மை இன்றைய சமுதாயத்தில் விஞ்சி நிற்கின்றது என்பதை பற்றி பேசுவதற்காகவே நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் குறிப்பிட்டு சொல்ல போனால், வெற்றி வேண்டும் என்பதற்காக எதை வேணுமென்றாலும் செய்யலாம், வந்த வழி என்ன போன வழி என்ன யாருக்கு தெரிய போகுது, வெற்றி அடைஞ்சவங்களை மட்டும்தான் இந்த சமுதாயம் திரும்பி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களாலும் சரி, முதியோர்களாலும் சரி, பெரியோர்களாலும் சரி வளர்ந்து வருகின்ற சமுதாயத்திற்கு ஒரு படிப்பினையாக படிப்பிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இன்றைக்கு விஞ்சி நிற்பது உண்மையா பொய்யா என்ற ஒரு தலைப்பு தேவையான தலைப்பாகவே கருதப்படுகிறது. அந்த வகையில் அந்த தலைப்பின்படி எப்பயுமே வாய்மையை வெல்லும் என்று இன்றைக்கு நேற்று நாங்கள் சொல்லல. அந்த காலத்திலிருந்து திருவள்ளுவரிலிருந்து மகாபாரதத்திலிருந்து இன்றைக்கு இருக்கிற பிளாட்டோ வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் அதன்படி சொல்ல போனோம்டா. பார்த்தீங்கடா, ஒரு சின்ன உதாரணம். இப்போ இன்றைக்கு நான் இந்த டிபேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டிலிருந்து வலிக்கிட்டு வர நேரம் ஒரு கண்ணாடியை பார்த்தேன். சரி, பஸ் முழுக்க ட்ரெயின் முழுக்க வந்துட்டு திருப்பி இங்கே வந்தும் ஒருக்கா ட்ரெஸ்ஸிங் ரூமில் நான் இழுத்த தலைமையெல்லாம் ஒழுங்காக இருக்கா, ஷர்ட்டெல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு சொல்லி திருப்பி செக் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வலிக்கிற நேரம் ஒரு பெண்ணாக இருந்துச்சுண்டா என்னதான் வலிக்கிட்டு வந்தாலும் ஒரு கடைசியில் காருக்குள்ள ஒரு நேரம் ஒரு கார் கண்ணாடி ஒருக்கா திருப்பி பார்ப்பாங்க. தான் வலிக்கிறது எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கு, அதாவது ரீசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியில் போகிற நேரம் பூட்டை போட்டுட்டு பூட்டில் தொங்கி கொண்டு இருப்பாரு, பூட்டு சரியாக பூட்டியிருக்கமா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி. இப்படி வாழ்க்கையில் நாங்கள் செய்ய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரீசெக் பண்ணுற மனுஷன் தான் வாழுற வாழ்க்கை சரியானதா என்று ஒருக்கா கூட ரீசெக் பண்ணி பார்த்ததில்லை. அப்படி ரீசெக் பண்ணி பார்த்துருப்பானா இருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இன்றைக்கு தேவைப்பட்டிருக்காது. ஒரு நல்ல உதாரணம் காந்தியடிகள். ஒரு இந்தியன் ஒரு அமெரிக்காவுக்கு போனான். அமெரிக்காவுக்கு போய் அப்ப அங்க இருக்கிற ஒரு அமெரிக்கன் கேட்டான், நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இந்தியன் சொன்னான், நான் ஒரு இந்தியன், நான் இந்தியால இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த வெள்ளைக்காரன் அதுக்கு சொல்றான், இந்தியாவா, அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு அந்த இந்தியன் சொல்றான், காந்தி பிறந்தாரே அதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இந்தியனுக்கு அவருடைய நாடு அடையாளமாக இருக்கின்றது, ஆனால் அந்த நாட்டுக்கே ஒரு காந்தியடிகள் அடையாளமாக இருக்கின்றார் என்றால் அந்த அடையாளத்தை காந்தியடிகள் எப்படி பெற்றார்? அவருடைய நேர்மை, அவருடைய உண்மை, அவருடைய வாய்மை, இதன் மூலம் தான் காந்தியடிகள் ஒரு நாட்டுக்கே அடையாளமா இருக்கிறார். காந்தியடிகள் மட்டுமில்லாம காமராஜர் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வாய்மையே வெல்லும், வாய்மையின் பக்கம் நின்று வாய்மையை வெல்லும் என்று சொன்னவர்களும் சரி, வாழ்ந்து காட்டினவர்களும் சரி. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவரும் இதே தான் சொல்லியிருக்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி யாருக்குமே தீமை பயக்காத எந்த ஒரு சொற்களை பேசினாலும் அது வாய்மை என கொள்ளப்படும் என திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி மகாபாரதத்தில் எத்தனையோ கதைகள் வருகிறது. அதை தாண்டி எங்களுடைய மதத்தை தாண்டி அங்கால சென்று பார்த்தா கூட நபிகள் நாயகம் அதைத்தான் சொல்லியிருக்கிறார், ஒரு உண்மையான முஸ்லீம் ஒரு நாளும் பொய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி
ஆதிசங்கரரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உதாரணங்களை சொல்லிக்கொண்டு வாய்மையை வெல்லும் என்று பற்றி பேசுவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதனை தெரிவு செய்து இருக்கிறோம். அதாவது உதாரணங்களை படிப்படியாக சொல்லிக்கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவதாக உபநிடதத்தில் வர ஒரு கதையை சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது சத்யகாமா ஜாபாலா என்ற ஒரு கதை. சத்யகாமா என்பது ஒரு சிறுவன். ஒரு நாள் அந்த சத்யகாமா என்ன செய்யறாருண்டா, ஒரு குருகுலத்துக்கு ஒரு சிஷ்யனாக சேர்றதுக்கு போறார். அங்க போற நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அங்க இருக்கிற குரு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ண சொல்றாரு. இவர் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணா, ஆனா சில இடங்கள் மட்டும் ஃபில்அப் பண்ண படையில. அப்ப அந்த குரு கேட்கிறாரு, சிறுவனே இங்க வா, இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படையில, உன் அம்மாட பேர் என்ன, அப்பாட பேர் என்ன, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, இதெல்லாம் என்னன்னு கேட்க. அப்ப அவன் சொல்லியிருக்கான், என்னுடைய அம்மாவின் பேர் ஜாபாலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியாப்பா, உன் வீட்டை கொண்டு போய் உன் அம்மாட்ட கேட்டு உன் குலம் கோத்திரம் எல்லாத்தையுமே நீ எழுதி தெரிஞ்சு கொண்டு வா நாளைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புற. அப்ப அந்த சிறுவனும் அதே போய் வீட்டை போய் அதே அம்மாட்ட சொல்றான். அதுக்கு அந்த அம்மா சொன்னான், நான் ஒரு மகா உத்தமி, உன்னுடைய அப்பா யார் என்று எனக்கே தெரியாது அப்படின்னு அந்த அம்மா அந்த சிறுவனுக்கு சொல்றார். சிறுவன் என்ன செய்யறான்டா, அம்மா சொன்ன அப்படியே கொண்டு வந்து அந்த குருட்ட சொல்றார். அந்த குரு உடனே அவரை அந்த சிறுவனை கட்டி அணைச்சு அவனை வாழ்நாள் சிஷ்யன் ஆக்கி கொண்டார். அதோட சத்தியகாமன் என்ற பெயரையும், அதாவது உண்மை வழி நடப்பவன் என்ற ஒரு பெயரையும் குறிப்பிடுறாரு. அதாவது வாழ்க்கையில நாங்க அரவாசி பேர் பாய்ப்புறது உண்மையை சொன்னா எங்க நாங்க சமுதாயங்களை எப்படி பார்க்குமோ என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட பார்க்குமன்றதுக்கான நிறைய பொய்களை சொல்லி வாழ பார்ப்போம். ஆனா அதுல எல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கையே இல்லை. இதே மாதிரி தான் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் சொல்கிறார், அதாவது உண்மையான ஒரு முஸ்லீம் என்றைக்குமே பொய் பேச மாட்டான். அதாவது உண்மை நேர்மையின் வழி நடத்தும், நேர்மை சொர்க்கத்தின் வழி நடத்தும். சொர்க்கத்திலே வைத்து நபிகள் நாயகம் உண்மை பேசுவனை உண்மையாளன் என எழுப்பப்படுவார். இதுவே தப்பா பொய் பேசுறவன் ஒருத்தனை பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பொய்யன் என்று சொல்லி அழைக்கப்படுவார். அதனால நபிகள் நாயகம் சொன்னபடி எப்பயுமே உண்மையை பேசுறவன் சொர்க்கத்திற்கு சென்றடைவான் சொல்லிட்டு அவர் நிறைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல உதாரணங்கள், பல கதைகள், சொல்லக்கூடிய உதாரணங்கள் நிறையவே இருக்குது. அந்த வகையில நபிகள் நாயகத்திலிருந்து எல்லாருமே வாய்மையே வெல்லும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதோட சேர்ந்து வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. இதேதான் எங்களுடைய அணியும் சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றாங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான், என்ன மெயின் பிக்சர் உள்ளுக்குள்ள வர்றதுக்கு காத்து கொண்டு இருக்குது. அதனால சமுதாயத்தில் இன்றைக்கும் என்றைக்குமே விஞ்சி நிற்பது உண்மையே என கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். தம்பி முகுந்தன் அவர்கள் உண்மைதான் இந்த உலகத்தில் என்றும் வெல்லும் என்று சொல்லி பல ஆதாரங்களையும் பல இலக்கியங்களையும் சமய நூல்களையும் எடுத்து காட்டினர். ஒருவரிடம் ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், கற்புள்ள பெண்கள் யாருன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொன்னார், கண்ணகியை சொன்னார், சீதையை சொன்னார், அப்படி எல்லா பெண்களையும் சொன்னார். அவர் கேட்டார், எவ்வளோ காலம் தம்பி நீ திருமணமாகியன்னு சொல்லி. அவர் சொன்னார், 20 வருஷம் ஆச்சென்று. 20 வருஷம் ஆகின உனக்கு கண்ணையும் சீதையும் தான் கற்புள்ள பெண்ணையை, நீ கற்புள்ள பெண் என்று கேட்கும்போது ஏனப்பா உண்ட பெண்டாட்டியும் உனக்கு ஞாபகம் வருது இல்லையான்னு சொல்லி. ஏண்டா அப்படி உனக்கு ஏன் இவ்வளவு கேள்வி எடுக்கணும். அது மாதிரி அவர் பல உதாரணங்களை காட்டினவர். தானும் உண்மையே என்றதை சொல்ல மறந்து போனார். வாய்மையே வெல்லும் என்ற தானும் ஒன்றுக்கு உண்மையாக இருக்கிறன்றதை சொல்ல மறந்து போனார். இதில் இன்னொரு சொன்னால் மிக அழகான திருக்குறள் சொல்கின்ற போது சொன்னார். அதை திருக்குறளை சொன்ன போது இன்னொரு திருக்குறள் ஞாபகம் வருது, ஜாகாவாரேன்னு நாகாக்க காகாக்க சுவர்ப்ப சொல்லுழுக்கப்பட்டன்னு சொல்லி. இந்த பல்லுக்கில் ஏறுவதும் பல்லுடைவதும் தந்தன் வாயால் கடும் என்று பழையவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் நாங்கள் பேசுகின்ற போது கதைக்கின்ற போது எங்களுடைய வார்த்தை தான் அது இன்றைக்கும் உயர்த்தும் தாழ்த்தும்னு சொல்லி. அதில் எது உண்மை எது பொய் என்றது இந்த வாழ்க்கையினுடைய பொய் தான் சொல்கிறார். இந்த வாயை திறந்தவை பொய் தான் சொல்கின்றார்கள் சொல்லி தன்னுடைய கருத்தையே பொய் தான் என்றதை ஆணித்திரமாக கூறுவதற்கு ஆக வருகின்றார் திரு பத்மன் அவர்கள். வாங்க பேசுங்க. உலகமெங்கினும் வியாபித்திருக்கக்கூடிய பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, தீபம் தொலைக்காட்சியின் நேர்களே, இந்த அருமையானதொரு பட்டிமன்றத்தினை நடுவராக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே மற்றும் பேச்சாளர் பெருமக்களே, அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய வணக்கங்களும் தீபாவளி திருநன்னாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, இந்த அருமையான ஒரு பட்டிமன்றம் சமுதாயத்திலே பொய்களா உண்மைகளா விஞ்சி நிற்கின்றது. இந்த கேள்வியே தப்பானது. சின்ன குழந்தையை கேட்டால் கூட சொல்லும் பொய் தான் இந்த சமுதாயத்தில் விஞ்சி நிற்குதுன்று. அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னால் எதிர்த்தரப்பிலிருந்து அழகாக பேசினார் முகுந்தன். அதாவது குதிரைக்கு மேலே உட்கார ஆசைப்படலாம், குண்டூசிக்கு மேலே உட்கார ஆசைப்படலாமோ? இவர் குண்டூசிக்கு மேலே உட்கார்றதுக்கு ஆசைப்படுறார். உலகத்தில் குண்டூசிக்கு மேலே உட்கார்றது ஆசைப்பட்ட முதல் ஒரே ஒரு ஆள் இவராக தான் நான் இருப்பேன்.
அழகா பேசினார். என்ன அவர் மாறி இந்த பக்கம் வந்து இருந்திருக்கலாம் போல. ஏனெண்டா அவரால் பொய் சொல்லாமல் இருக்க முடியல. உண்மைதான் சொல்லணும்னு சொல்லி போட்டு இங்கே வந்து அவரால் சொல்லாமல் இருக்க முடியல. திருவள்ளுவர்ன்ற திருக்குறளை அடித்து விளாசி தள்ளினார். அதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி மற்றவர்களை துன்புறுத்தாத வகையில் எதையும் பேசலாம், பொய்யையும் பேசலாம். அப்படிதான் இந்த உலகத்தில் போய்கொண்டிருக்கு எல்லாமே. என்ன முடியலை இவனாலையும் உண்மையை சொல்லி போட்டு என்ன செய்கிறது? என்னட்டு மோக்கேஜ் கட்டுறது, என்னட்டு வீட்டு வாடகை கட்டுறது? உண்மையை சொல்லி அவனவன் கையில் காசு வேண்டி களவாக வேலை செய்யத்தான் வேணும். அவனுமே உண்மையாக இருக்க முடியாது. இந்த சமுதாயம் அப்படியான ஒரு உலகம் இந்த உலகம். இன்றைய காலத்தில் அன்றைய காலத்தில் எல்லாம் புராணத்துக்கு தான் சரியாக இருக்குது. ஹரிச்சந்திரன் இருந்தானே சொல்லலாம். மகாத்மா காந்தின்ற கதையை சொன்னார். மகாத்மா காந்தி இருந்தார். மகாத்மா காந்தின்ற சிலையும் இப்போ இருக்குது. சிலையில் என்ன இருக்குன்றது யாருக்கு தெரியும்? மகாத்மா காந்தி இருந்த மாதிரி இருக்கலாமா? பொய்யே சொல்லாமல் ஒருவனால் இருக்க முடியுமா? இருக்க முடியும். யாரால் முடியும்? இவர் சொன்ன மாதிரி மகாத்மா காந்தியால் மட்டும்தான் முடியும். மகாத்மா காந்தி யாருக்கு பொய் சொல்லாமல் இருந்தவர்? அவர் பொய் சொல்லாமல் இருந்தது என்று சொல்லி கதைகளில் படித்தது தெரியும். மகாத்மா காந்தி பொய் சொன்னாரா உண்மை சொன்னாரான்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்களுக்கு தெரியுமோ? அது இவருக்கு தெரியுமோ? இப்படி பட்டிமன்றத்தில் வந்து சும்மா பேசப்படாது. ஆகவே இந்த சமுதாயமானது எப்பாரு ஒன்றுமே வேணாங்க. சாதாரணமாக இன்றைய வாழ்வில் நடக்கிறத பார்ப்போம். ஒரு கணவன் மனைவியினிடையே எப்பொழுது அன்பு அதிகரிக்கின்றது? ஒரு ஊடலை அவர் ஊடலிலிருந்து அடுத்து சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது தான் அவர்களிடையே அன்பு அதிகரிக்கின்றது. அதுதான் வாழ்வினை சிறப்பிக்கின்றது. இந்த சமுதாயத்திலே ஒரு குடும்பம், ஒரு உறவுகள் சேர்ந்து குடும்பமாகின்றது. அந்த குடும்பங்கள் பல சேர்ந்து தான் இந்த சமுதாயத்தை உருவாக்குகின்றது. ஆக இந்த சமுதாயத்திலே விஞ்சி நிற்பது அந்த சண்டையானது, ஒரு கணவன் மனைவியிலே ஏற்படக்கூடிய சண்டையானது எப்பொழுது பொய்யாகின்றதோ அப்பொழுதுதான் அந்த அவர்களுடைய உறவு பலக்கின்றது. ஆகவே இங்கே பொய்தானே நிலைத்து நிற்கின்றது, பொய்தானே உதவுகின்றது இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதற்கு. என்னொரு கணவன் மனைவி 2 பேர் சண்டை பிடிச்சோன்றி, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை. கோலிங் பெல் அமர்த்தினான், டிங் டாங். கதவை திறந்து பார்த்தா பெண் வீட்டிலேருந்து இப்போ மனைவியின் அப்பா அம்மா வெறி நம்ம வீட்டை. உடனே மனைவி என்ன செய்கிறா? வாங்கோப்பா 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 என்ற இவர் மாப்பிள்ளை கதிரையில் வந்து, ஓ மாமா வாங்க, உங்களை பற்றி தான் இப்போ கதைச்சு கொண்டு இருந்த நாங்கள், எங்கள் மாமா மாமி கனாலம் காணே இல்லை என்று கதைச்சுட்டு இருந்த நாங்கள் வாரீங்க. ஏனென்றால் இவ்வாறு சில பொய்களை சொல்லத்தான் வேண்டும் இந்த சமுதாயம். தம்பி பத்மன் அவர்களே, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளோ காலமாகிவிட்டது? திருமணமாகி கொஞ்ச நாள் தானே இன்னும் பொய் சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு. ஒரு மாதத்துக்குள்ளே மாமாவுக்கு இவ்வளவு பொய் சொல்லிருக்கிறீங்க. அதுதான் என்னோட கவலை, இன்னும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு அமைய. பொய் என்றதை பற்றி இந்த கருத்தில் அனுபவத்துக்குள்ள எத்தனை 1000 பொய்களை சொல்லியிருக்கிறேன் மாமாக்கு. ஒரு மாசத்திலேயே நான் பொய் என்ற கல்யாணம் கட்டி இவ்வளோ ஆழம் குழந்தையெல்லாம் பெற்ற நீங்கள் எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நேர்களுக்கு தெரியும். அதை விடுங்க, இதெல்லாம் கதைக்க போனால் பிரச்சனை பேசுங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பொய்களை சொல்ல வேணும். எப்பொழுது உண்மையை நான் பேசுவேன் என்றாலும் உறவுகள் இழக்கின்றது. நடுவர் அவர்களே, உறவுகள் பலப்பட வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனும் பொய்களை சொல்லியே ஆக வேண்டும். அது மற்றவர்களுக்கு புண்படாத வகையிலே இருந்தால் அந்த பொய்யை சொல்லத்தான் வேண்டும் என்று முகுந்தனவர்கள் சொல்லி இருக்கின்றார். திருவள்ளுவர் சொன்னதாக, துன்பம் தருகின்ற இன்பங்களை விட இந்த மாதிரி சுகங்களை தர்ற பொய்யை சொல்றதுனால ஒரு பிரச்சனையுமே இல்லை நடுவர் அவர்களே. நீங்கள் இதை இப்போ இதை விட எந்த ஒரு பாராட்டு விழாக்களிலும் பேசப்படுகின்றது உண்மையான நடுவர்களே. நீங்களுக்கே எத்தனை பாராட்டு விழா வச்சிருந்திருப்பீனா? எல்லாம் உண்மையா பேசுறாங்களா? அதை விடுங்க. அவ்வளோ பாராட்டும் பொய்யன்றீங்களா? அப்போ என்னுடைய திறமைக்கு யாரும் பாராட்டு தெரியல நடுவர் அவர்கள். உங்களுடைய திறமை எங்களுக்கு தெரியாமல, நேர்களுக்கு தெரியாமல. அதாவது ஒரு பாராட்டு விழாவில் பேசுகிறோம், இந்த ஐயா இல்லையண்டா இந்த கொம்பனி ஓடாது, இந்த ஐயா இல்லையண்டா கொம்பனி ஓடாது. மனசுக்கு நினைச்சுக்குவோம், ஐயோ இந்த ஐயா போனாரேண்டா இவன் அவற்றிடம் என்ன கிடைச்சிருமென்று மனசுக்கு நினைச்சு கொள்வான். ஆனால் பேசுகிறதெல்லாம் அப்படியா? இல்லை, அந்த இடத்துக்கு அப்படித்தான் பேச வேண்டும். என்ன போய் இந்த சமுதாயம் அப்படி, இது சமுதாயத்தின் மேலே நாம் இதை குற்றம் கார முடியாது. இதுதான் ஒரு நல்ல முறையிலே இந்த சமுதாயத்தை கொண்டு செல்வதற்கு இந்த சில பொய்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதுதான் சமுதாயத்தின் கட்டாயம். இவர் இன்னொரு உதாரணம் சொன்னார். நபிகள் நாயகம், உண்மைதான், நபிகள் நாயகம் சொல்லித்தான் இருக்கின்றார், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லித்தான் இருக்கின்றார். பொய்யவன் என்பார்கள் என்கின்றார். சொர்க்கத்திலே அங்கே அவர்களுக்கு இடம் இருக்காது என்கின்றார். ஆனால் யார் இருக்கிறான் அப்படி? நபிகள் நாயகம் சொன்னார் தான், அதை யார் பின்பற்றுறான்? யாருமே இல்லை. இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குது என்று பேச வேணும். நபிகள் நாயகம் சொன்னார், அப்துல் கலாம் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், அவே 1000 சொல்லிக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்குதா? அவர்கள் சொன்னதை பின்பற்றுகின்றார்களா? இன்றைய மனிதர்கள் பின்பற்றி அவர்களால் வாழ முடிந்ததா? இவர்கள் ஹரிச்சந்திரனை உதாரணம் காட்டலாம். ஹரிச்சந்திரன் எவ்வளவு பாடுபட்டான், அந்த அவ்வளவு பாடுபட்டு இந்த சமுதாயத்திலே வாழ முடியுமா? பொய் சொல்லி வாடகை காட்டுறதுக்கே இவ்வளவு பாடாக இருக்கான். உண்மை சொல்லி அது உங்களுக்கு தெரியும் நடுவரவர்களே, உங்களுக்கு தெரியும்.
நாங்கள் இங்கே சொல்லுகின்றோம் பொய்கள் தான் இருக்க வேண்டும் என்று. அதனால் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பை பொய்யாக்கி விடாதீர்கள், அது உண்மையானதாக இருக்க வேண்டும் என்ற மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய இடத்திலே இருக்கின்றீர்கள். எல்லாத்தையும் பொய்யாக்கி விட முடியாது. ஆகவே இந்த சமுதாயத்திலே பொய் தான் விஞ்சி நிற்கின்றது என்ற ஒரு உண்மையான தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திரு பத்மன் அவர்கள் மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை கூறி பல உதாரணங்களையும் காட்டியிருந்தார். சில நல்ல விஷயங்களுக்காக பொய் சொல்வதில் ஒரு தப்புமே இல்லை. எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்தது, ஒரு திருமணத்துக்காக 1000 பொய் சொல்லலாம்னு சொல்லுவார்கள். அதை உண்மையா பொய்யான்றதை நான் இப்போதான் பார்த்தேன். என்றால் இவர் அண்மையிலே திருமணம் நடந்தவர். இவருக்கு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி வெற்றிகரமாக திருமணத்தை முடிச்சிருக்காங்க. இன்னொரு மிக அழகா சொன்னார், ஊடுதல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூடி மயங்கப்பெறு என்று சொல்லி திருக்குறளையிலே சொல்கின்றார். ஒரு சண்டை வரணும், சண்டை வந்தால் அங்கே அன்பு இருக்கும். அப்போ அதுக்கு அன்பு வரணும்னா பொய் சொல்லுவோன்னு சொல்லி சில நேரங்களில் இந்த பொய் சொல்ல வலிக்கிட்டு சில நேரங்களில் விளங்கப்படுத்தாமல் சில கோபத்தில் வருகின்ற அன்பும் ஒரு சிறப்பான அன்பு. ஒரு மருமகன் திருமணமாகிய ஒரு மருமகனுக்கு மாமியார் வீட்டை போன போது அங்கே மருமகன் வந்திருக்கான்னு நிறைய ஸ்வீட்ஸுகளை வச்சு கொண்டு வந்தார். அந்த கொழுக்கட்டை லட்டு சுயாரம்னு சொல்லி கணக்கை வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு இவருக்கு சந்தோஷத்தில் வாரார் வீட்டை. இப்படி வீட்டை வந்தபோது மனைவிக்கு சொல்கிறார், நான் வீட்டை போனபோது மாமியார் எனக்கு நிறைய பலகாரங்கள், அந்த இனிப்பு வகையான பலகாரங்களை நிறைய தந்தான்னு சொல்லி. அப்படி சொல்லுகின்ற போது இவர் கேட்டுகின்றார், தனக்கு அதில் பிடிச்சது ஒரு பலகாரம் நல்ல இனிப்பாக இருக்கும், மாமாரி இருக்கும், பல்லெல்லாம் கிடக்கும்னு சொல்லி. இவருக்கு மனசுக்கு விளங்கல. இவர் திரும்ப சொன்னார், நீ பேரை சொல்லப்பான்னு சொல்லி. இவர் சொன்ன, எனக்கு பேர் தெரியல, மறந்து போனேன், நீ இதுதான் ஐட்டம்னு சொல்லி திருப்பியும் விளங்கப்படுத்தினார், இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி. கோவம் வந்துட்டது மனைவிக்கு. சொன்னால், நீ உனக்கு பலகாரத்தின் பேர் எதுக்கியா, உனக்கு சுயத்துக்கு தெரியும்னு சொல்லி போக வேண்டிய வாழ்ன்னு பேசிட்டு போனான். இப்போ இவர் கோவம் வந்துட்டு கிடந்துற ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கி தற்செயலாக கீழே போட்டுட்ட போது அவளுடைய காலிலே பட்டு விட்டது. காலில் பட்டு வீங்கிட்டு கூவத்தில் போய் கூவம் வந்து உள்ளுக்கு போய் தனியை மூடுதலாக வளமையாக செய்கின்ற பெண்கள் அறைக்குள் எப்படி நீ மூடுவார்கள் அப்படி மூடி போட்டிருந்தார். இவர் சொன்ன மாதிரி அந்த அன்பு, கோபத்தில் வருகின்ற அன்பு இருக்குல்ல, அதை போய் சொன்னார், இங்கே வா அம்மா, நான் தவறுதலாக செய்துட்டேன், கூவத்தில் எரிஞ்சிட்டேன் பாவன்னு சொல்லி அதனுடைய பேர் இப்போ கூட வருதில்லைன்னு சொல்லி. அதுக்கு பாருங்கோ அந்த மனைவி சொல்கின்றான், நீங்கள் கோபத்தில் எரிஞ்சதை பாருங்கோ, என்னில் பட்டு கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சாண்டு. அடி பாவி, நான் இதைத்தான் கேட்டேன். அப்போ பாருங்க, அவர் அன்பா சொல்லுகின்ற போது இப்போ 2 பேரும் அந்த அன்புக்காகவே இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து கொழுக்கட்டையை வச்சு சாப்பிடணும். அப்படி ஒரு அன்பை ருசிச்சு வந்திருக்கின்ற பத்மன் அவர்கள் இப்படி இதர்களுக்காக பல பொய்களை சொல்லலாம்னு சொல்லி. எத்தனை தான் பொய் சொன்னாலும் இதையெல்லாம் நிலைக்காது. உண்மையாக வாழ்வர்கள் உண்மையாக வாழ்வர். இதெல்லாம் திருமணத்துக்கு முன்பு ஒரு காதலிட்டு நிறைய பொய் சொல்கின்றோம். அவள் அன்பா இருப்பாள், அழகா இருப்பாள், ஆச்சரியம், எவ்வளவு அழகில்லாத பெண்ணாக இருந்தாலும் நம்ம 1008 பொய்களை சொல்லுவோம். தேனே கரம்பிய பரம்பிய இப்படியெல்லாம் கணக்கு சொல்லுவோம். இதெல்லாம் அங்கே மட்டுமில்லை, திருமணத்துக்கு பிறகு கூட நாங்கள் அவர்களுடைய உண்மையாக இருந்தால் அவர்கள் உண்மையாகவே வாழ்வார்கள் என்று தன்னுடைய கருத்தை குடும்பத்தில் என்றும் உண்மைதான் விஞ்சி நிற்கிறேன் சொல்வதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு கேதீஸ்வரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை கூற வருகின்றார். வாங்க.